strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டைல் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் SA20 2025 மேட்ச் 26 ரிவ்யூ தான் பார்க்க போறோம். பிட்வீன் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் vs பால் ராயல்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ச் இது ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ்க்கு. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல 7 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணி டேபிள்ல டாப் 3 போயிட்டாங்க. 19 பாயிண்ட்ஸ் ஷேர் பண்றாங்க வித் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப். இந்த மேட்ச் தோத்துருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் JSKக்கு. அண்ட் இந்த ஒரு டிபிக்கல் ஜோபர்க் விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்ததுனால எப்பவுமே எப்படி இருக்கும், ஜோஹானஸ்பர்க் விக்கெட் இந்த பவுன்ஸ் கேரி தானே இருக்கும். இந்த வாட்டி சவுத் ஆப்பிரிக்கன் பிச்சர்ஸ் எல்லாமே இந்த சீசன்ல ஸ்பின் ஆகுது, டேர்ன் ஆகுது, ஸ்லோவா இருக்கு, என்னவோ சப்கான்டினென்ட்ல விளையாடுற மாதிரி இருக்கு. அதனாலதான் பாருங்க ஸ்பின்னர்ஸ் தான் அதிகமா விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க இந்த பர்டிகுலர் எடிஷன்ல. அண்ட் ஃபேஃப்க்கு டாஸ் வின் பண்ணிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த பிச்சு கலரை பார்த்துட்டு சரி போலிங் எடுக்கிறேன்னு எடுத்தாரு. அண்ட் 150 போஸ்ட் பண்ணாங்க பால் ராயல்ஸ்னால. ஞாபகம் வச்சுக்கோங்க, பால் ராயல்ஸ் ஆல்ரெடி டாப் 2 குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மில்லர் கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்னா இருந்தது, ஜோ ரூட்டுக்கும் லைட்டா ஒரு நிகழ் இருந்தது, அதனால அவங்களால விளையாட வைக்கல. அதே மாதிரி சில கீ பிளேயர்ஸ் எல்லாம் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் கொடுத்துறாங்க. ஸோ கொஞ்சம் டிப்ளீட்டடா தான் இருந்தாங்க இந்த ஒரு பர்டிகுலர் பால் ராயல்ஸ் டீம். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா செம்மையா ஆக்சுவலா JSK யூஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ 150 கூட வந்திருக்காது. அந்த 150க்கு வந்த ரீசன் யாரு? நம்மளோட DK தான். எஸ், தினேஷ் கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையா ஹாஃப் செஞ்சுரி போட்டிருக்காரு SA20 லீக்ல. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய கான்பிடன்ஸா இருக்கும், இது எந்த டவுட்டுமே இல்லை. பிகாஸ் மத்த எல்லா பேட்ஸ்மேனும் ஃபார்ம் அடிச்சிட்டாங்க. ஓகே, டாப்ல இருந்து கடைசி வரைக்கும் எல்லா பேட்ஸ்மேனும் பால் ராயல்ஸ்ல ஃபார்ம் அடிச்சிட்டாங்க. DK மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா 20, 15, 16 மாதிரி அந்த ஒரு சின்ன ஸ்கோர் பினிஷிங்ல வந்து அடிச்சிருக்காரு. பட் ஒரு பெரிய நாக் தேவைப்பட்டுச்சு. அதை இந்த பர்டிகுலர் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா DK ப்ரொவைட் பண்ணிட்டாரு. பால் ராயல்ஸ் என்னதான் இந்த மேட்சை தோத்தாலுமே அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நிறைய பாசிட்டிவ்ஸ் எடுத்துப்பாங்க. DK ஃபார்முக்கு வந்துட்டாரு, இப்ப நம்மளோட டாப் 6மே வந்து பாத்தீங்கன்னா ரன்ஸ் அடிச்சிருக்காங்க, ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ அந்த கான்பிடன்ஸை டெஃபினட்டா எடுத்துப்பாங்க. ஓகே, பட் DK அடிக்க காரணம் என்னன்னால ஞாபகம் வச்சுக்கோங்க, JSK போலர்ஸ் இனிஷியலா ஆஸ் யூசுவல் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க. வில்ஜியனா இருக்கட்டும், இல்ல சிப்பாம்லாவா இருக்கட்டும், மறுபடியும் சிப்பாம்லா போட்டு 3 விக்கெட் எடுத்தார். லாஸ்ட் 3 மேட்சா சிப்பாம்லா வேற லெவல்ல போட்டு கொடுத்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா JSKக்கு நியூ பாலா இருக்கட்டும், இல்ல ஓல்டு பாலா இருக்கட்டும், வில்ஜியானும் பாத்தீங்கன்னா அவரோட பாட்டை நல்லா பிளே பண்றாரு. ஆஸ் யூசுவல் எப்பவுமே இந்த மாதிரி பால் திரும்புதுன்னா ஃபெரேரா வந்து போலிங் போடுவார் பாத்தீங்களா, அவர் போட்டு 3 விக்கெட் எடுத்தாரு. இது 2வது முறை பண்ணி கொடுக்குறாரு JSKக்கு இந்த சீசன்ல. அவரோட அந்த 3 விக்கெட்ஸும் ரொம்ப குரூஷலா இருந்தது. தஹிரும் பாத்தீங்கன்னா செம எக்கனாமிக்கலா போட்டார். 4 overs 19 runs 1 wicket. புரியுதா உங்களுக்கு? பட் ஃபேஃப் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளண்டர் பண்ணாரு. என்னன்னா தேவையில்லாம வில்லியம் லூபிக்கு ஒரு ஓவர் கொடுத்தாரு. அந்த ஓவர்ல தான் தினேஷ் கார்த்திக் இறங்கி 3 6 விட்டாரு. அந்த ஓவர் அவாய்ட் பண்ணியிருந்தா கூட மேபி இவங்க வந்து ஒரு 130, 120 தான் அடிச்சிருப்பாங்க. தேவையில்லை அந்த ஓவர். இன்னொரு பிரச்சனை என்ன JSKக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதிஷா பத்திரானாவோட ஃபார்ம். என்னோட ப்ரீவியஸ் ரிவ்யூலுமே நான் சொல்லியிருப்பேன், பத்திரானா மினிமம் 10 runs இருக்கு. அவரோட எக்கனாமி ரேட்டை பாத்தீங்கன்னா மினிமம் 10 runs கொடுக்குறாரு இந்த எடிஷன்ல. அண்ட் விக்கெட்ஸும் பெருசா எடுக்கிறது இல்லை. அப்படின்னும் போது கண்டிப்பா அவர் வந்து இந்த சீசன்ல பயங்கரமா ஸ்ட்ரகிள் ஆறாரு. நான் சொன்ன மாதிரி அவர் ஆக்ஷன் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமே பெருசா எஃபெக்டிவா இல்ல. IPLலயும் ஸ்ட்ரகிள் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ CSK நிறைய விஷயங்களை யோசிக்கணும். ஸ்டீவன் பிளெமிங் அங்கதான் இருக்காரு JSK டீமோட, அதனால கண்டிப்பா நோட் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ 151 டார்கெட் என்னன்னா தோணுச்சுன்னா இல்ல, ஜென்ரலா கொஞ்சம் JSK ஸ்ட்ரகிள் ஆவாங்க. உங்க பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தரை நம்பிதான் இருப்பாங்க. எதர் கான்வே அடிக்கணும் இல்ல ஃபேஃப் அடிக்கணும். இவங்க 2 பேருமே அடிக்காம மிடில் ஆர்டர் கிட்ட விட்டாங்கன்னா கேம் லாஸ்ட். ஏன்னா யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிபிக்கல் T20 பிளேயர்ஸும் கிடையாது. சரி சிங்கிள் 30 ஒன் டே மாதிரி விளையாடுவாங்கன்னா அந்த மாதிரியும் கிடையாது. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டாட் பால்ஸ் ஆடுவாங்க. பெரிய ஹிட்டிங் கேப்பபிலிட்டி கிடையாது. ப்ரெஷர்ல ஆடக்கூடிய அளவுக்கு பெரிய பிளேயர்ஸும் கிடையாது. இன்ஜுரி ஒரு மிகப்பெரிய கன்சர்னா வந்து அமைஞ்சிருச்சு JSKக்கு இந்த சீசன்ல. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் பேக்கப் பிளேயர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்டினரியான ஒரு பிளேயர்ஸ். ஸோ யாராவது ஒருத்தர் நின்று பெரிய ஸ்கோர் அடிக்கலாம்னா இந்த ஸ்கோரையும் அவங்க அடிக்க முடியாதுன்றது ஒரு விஷயம் அப்பட்டமா தெரிஞ்சது. ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க விளையாடி இருக்காங்க. 140, 150 டார்கெட்லாம் சேஸ் பண்ணி ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க இந்த மாதிரி ட்ரிக்கி விக்கெட்ஸ்ல. பட் இந்த முறை ஃபேஃப் நின்ட்டாருங்க. ஃபேஃப் என்ன பண்ணாருன்னா இந்த சீசன் ஃபுல்லாவே JSKக்கு ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு அவுட் ஆயிடுவாரு. ஆனா ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடல. கான்வே ஒரு மேட்ச் பெரிய இன்னிங்ஸ் ஆடி வின் பண்ணி கொடுப்பாரு. ஆனா இந்த மேட்ச்ல ஃபேஃப் என்ன பண்ணிட்டாருன்னா நானே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் நின்று பாத்தீங்கன்னா ஒரு குரூஷலான ஒரு 80 runs அடிச்சு கொடுத்தாரு. அது ரொம்ப குரூஷலா வந்து அமைஞ்சது JSKக்கு. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். கான்வே ஆஸ் யூசுவல் ஒரு ஓப்பனிங்ல நல்லா ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு அவரோட சேர்ந்து. அதுக்கப்புறம் டிப்ளாயும் கூட ஒரு பக்கம் நின்னுட்டாரு. ஃபெரேராவும் வந்து ஒரு 4 6 அடிச்சு டக்குன்னு கேம் முடிச்சாங்க. கண்டிப்பா போனஸ் பாயிண்ட் எடுக்கிற அளவுக்குலாம் இந்த டார்கெட் அவ்வளவு கம்மி இல்லை. ஏன்னா நீங்க 150 வந்து 15 ஓவர்ஸ்ல இந்த விக்கெட்ல அடிக்கிறது கஷ்டம். ஸோ JSKக்கு பொறுத்தவரைக்கும் இந்த மேட்சை வின் பண்ணா போதும். அந்த 4 points ரொம்ப குரூஷியல். ஸோ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ் ஃப்ரம் ஃபேஃப், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பிச் அந்த அளவுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸியாலாம் இல்ல. அவரோட பெஸ்ட் கேம் எடுத்துட்டு வந்தார் இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கேம்ல தான் நம்ம கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஒரு பக்கம் பால் ராயல்ஸ் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஸ் யூசுவல் முஜீப் வந்து ஒரு மிகப்பெரிய த்ரெட் செம்மையா போட்டாரு. ஃபார்ச்சூன் இந்த மேட்ச்ல சரியா போடல. ஆஸ் அ கேப்டனா பாத்தீங்கன்னா அவருக்கு ஒருவேளை ப்ரெஷர் வந்துருச்சோ, இந்த மேட்ச்ல வந்து அவர் தான் கேப்டன் பண்ணாரு, அந்த ப்ரெஷர் வந்துருச்சோ, அதனால சரியா போலிங் போடலையோன்ற மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி அவர் சில போலிங் சேஞ்சஸ் பண்ணதுமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய விருப்பம் இல்லை. ஏன்னா நல்லா செட் ஆகி விளையாடிட்டு இருக்காங்க JSK. முஜீப்புக்கு ஒரு ஓவர் பேலன்ஸ் இருக்கு. அவரை சீக்கிரமா அந்த ஓவரை போட விட்டுருக்கலாம்.
ஒரு 15 ரன்ஸ் டு வின் 13 ரன்ஸ் டு வின் ரிமைனிங் பேலன்ஸ் 24 பால் இருக்கும்போது அப்போ வந்து நீங்க முஜிபை கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா என்ன லாஜிக் இருக்கு? ஃபுல் 4 overs முஜிப் அந்த டைம்லேயே கொடுத்திருந்தா கூட எக்ஸ்ட்ரா ஒரு 2 விக்கெட் கூட எடுத்திருப்பாருல. அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரஸான ஒரு போலர்ல. ஸோ அங்க ஒரு மிகப்பெரிய கேப்டன்ஷிப் எரர், அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கேப்டன்ஷிப் வந்து கிளியரா தெரிஞ்சுது ஃபார்ச்சூனோட பாயிண்ட் ஆஃப் வியூல. எனிவே பால் ராயல்ஸ் இந்த மேட்ச் தோத்ததுனால அவங்களுக்கு பெரிய லாஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அதுல ஒரு சில விஷயங்களை எடுத்துப்பாங்க பாசிட்டிவா. டிகேவோட அந்த ஒரு பேட்டிங் ஃபார்மை கண்டிப்பா அவங்க எடுத்துப்பாங்க. பட் ஜேஎஸ்கேக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மேட்ச், வின் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் ஒரு மேட்ச் அவங்களுக்கு பேலன்ஸ் இருக்கு அகேன்ஸ்ட் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ். அதுவும் ஹோம்ல தான் விளையாட போறாங்க. அந்த கேம் எப்படியா வின் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு பக்கம் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் 2 மேட்ச் அகேன்ஸ்ட் எம்ஐ கேப்டவுன். ஸோ அதுல எப்படி அவங்க விளையாட போறான்னு பார்க்கணும். ஒரு மேட்ச் ஆல்ரெடி தோத்துட்டாங்க, இன்னொரு ஒரு மேட்ச் இருக்கு. பட் இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் தான். ஸோ மோஸ்டா ஜேஎஸ்கே தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப் 4 போயிடுவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.